ஜாமான் விளக்குறியா? அதுக்கு இது பளிச்சுன்னு என்னன்னு தெரியுமா? என்னென்ன போட்டு விளக்குற? அதுக்கப்புறம் பீதாம்பரி, அதுக்கப்புறம் சபீனா, இதெல்லாம் போட்டு விளக்கி நல்லா பளபளன்னு ஆக்கிட்ட. பளிச்சுன்றது எனக்கு காட்லையில இருந்தீங்க. ஆமா. ஓ உன் விளக்குல இருந்தது இந்த கலர் ஆயிடுச்சு. மாதிரி சூப்பர்டா. என்னென்ன போட்டேன்னா? பீதாம்பரி, சபீனா, ஒரு எலுமிச்சை பழம் அவளை போட்டு சூப்பராக விளக்கியிருக்க. நான் விளக்குதான் கருப்பாகவே இருக்குது. அப்போ இதெல்லாம் போட்டால் தான் வெள்ளையாகுமோ? இருங்க ஒரு நிமிஷம் கழுவிட்டு காட்டுறேன். சரிடா கழுவு. இது இந்த கலர்ல கண்ணங்கரைன்னு இருந்துச்சு. இதோட கலரை மட்டும் பாருங்க. ஒன்றும் இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போயிடும். சூப்பராக இருக்குடா கலரு. ரொம்ப பலம் கொடுத்து நீ விளக்கல. லேசா தேய்ச்சேன். ரொம்பலாம் அழுத்தியெல்லாம் தேய்க்கிற அளவுக்கு நம்மள்ட்ட தெம்பு இல்லை. அதை சொல்லு. கொஞ்சம் நல்ல தண்ணி இருக்குல்ல, இங்கே கொஞ்சம் உப்பு தண்ணி வரும். அதனால நான் லைட்டாக நல்ல தண்ணி வச்சுப்பேன். அதில் லைட்டாக வாஷ் பண்ணிப்பேன். இல்லைன்னா கருத்துருமாம்மா உப்பு தண்ட தொடச்சிட்டு வச்சிருவேன். வந்து பாருங்க. ஐ சூப்பர்டா. கருப்பா இருந்துச்சு. என்னம்மா புதுசு மாதிரி இருக்குமா? புதுசாட்டம் ஆயிட்டு. இந்த கலர்ல இருந்துச்சு பாரேன். இந்த கலர்ல இருந்துச்சு. அந்த கலர்ல இருந்து இப்படி ஆக்கிட்ட. ஒரே ஒரு லேசா தான் கை வச்சு. சூப்பர்டா. அம்மா புதுசு கடையில இருந்து வாங்கின மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி கலர்ல இருந்தது. அந்த கலர்ல இருந்து இந்த கலருக்கு ஆக்கிட்ட. நீ இனிமே ஒன்ன மாதிரியே நானும் செய்யறேன். செஞ்சு பாருங்க. லேசா தான் தேய்ச்சேன். லேசா தான். ஒன்றும் பலமும் பிடிக்கல. நீ இங்கே உட்காந்த இடத்துல தான் செஞ்சிருக்க. அதுவும் உட்காந்த இடத்துலயே. சூப்பர்மா. வேணா இப்போ வேணா தேய்ச்சி தேய் நான் பார்க்குறேன். நீ சொல்கிற உண்மைதானான்னு எனக்கு தெரியணும்ல. இருக்குல்ல, லைட்டாக தான். இங்கே கையை அழுத்தவே இல்லை பாருங்க. லைட்டாக தானே தேய்ச்சேன். தேய்ச்சிட்டு கொஞ்சோண்டு சபீனா லைட்டாக தான் தொட்டேன். ஏய் உண்மைமா அப்படியே கலர் மாறுது. அப்படியேவும் கம்பி நார்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்க்கா. நான் கம்பி நாரை போட்டு இழுத்தேவும் வெள்ளையாக மாட்டேங்குது. இருந்து என் கை தான் கோடு கோடாக ஊது. கைக்கே வேலை இல்லை, கஷ்டம் இல்லாத வேலை. இருங்க கழுவிட்டு காட்டுறேன். எவ்வளோ சீக்கிரமாக கழுவுற? நான் ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுமா விளக்குறதுக்கேவும்? நீங்க வேணா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்படி போகும். கருப்பா இருந்தாலும் பளிச்சுன்னு ஆக்கிட்டு பளிச்சுன்னு ஆயிடுது. வேலைக்காரி வீட்டுக்கு வேலை பண்றவங்க இது ரொம்ப கருப்பா இருந்தனால இவ்வளவு நேரம் தேய்ச்சிருக்கேன். இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் தான் சீக்கிரம் ஆயிடுது. அதான் பாருங்க அந்த கலர்ல என்ன பிசுறா இருந்துச்சு. அது வெளியில ஆமா உட்காந்துட்டு தேய்ச்சிட்டு இருக்கிற வீட்டை விட்டு வெளில வந்து. சூப்பர். பாருங்க அம்மாடி சூப்பர். என்ன கலர்ல இருந்துச்சு தெரியுதா? சூப்பர்மா. பளபளன்னு ஆயிடும். பீதாம்பரி போட்டு தேய்க்கிறாங்க. அங்கே பாருங்க பளபளன்னு இருக்குது. செம கலரா இருக்கு. நான் தேய்ச்சிருக்கேன். இந்த அளவுக்கு பண்றது இல்ல. 2 வாரத்துக்கு வளர்க்க வேணாம். துடைக்கணும். ஆனா தொடச்சிட்டு அப்படியே புள்ளி புள்ளியா ஆயிடும். புள்ளி புள்ளியா விழுந்துரும். அதனால துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு காய வைங்க. காய வச்சா நல்லா இருக்கும். வெயில கூட வைக்கலாம். வெயில் இல்லைன்னா சும்மா உள்ள தூக்கி பரவாயில்ல. இவ்வளோ ஈஸியா செய்யறிய நீ. அதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த இடத்த தேய்ச்சிக்கலாம். என்ன கலரா இருக்கு? எப்படி இருக்கு? என்ன பிசுறா இருக்கு? கரெக்டா போயிடுது. அழுத்தே வேணாக்கா. ஈஸியா செய்யற. சரிப்பா அக்காவும் அதே மாதிரியே விளக்குறேன் நீ சொன்னதெல்லாம் போட்டு. இல்லைன்னா நான் விளக்குறதுக்கு எவ்வளோ நேரமா ஆகுது. பூஜை ஜாமான் விளக்குறதுனால
அக்கா இது சாமிக்குன்னு தனியாக டவல் வாங்கியிருக்கேன். தனியாக வச்சுக்கிறேன். நான் அது எல்லா துணியோட யூஸ் பண்ண மாட்டேன். இல்லை அப்படிதாம்மா சுத்தமாக தான் இருக்கணுமா சாமிக்குள்ளதெல்லாம். ஆனால் தொடச்சிட்டு தான்க்கா வைக்கணும். துடைக்காம வச்சேன்னா புள்ளி புள்ளி ஆகிடும்ல. ஒரு மாதிரி என்னதான் கலராக நீ விளக்குனாலும் துடைக்கலைன்னா புள்ளி புள்ளியாக விழுந்துடும். மாதிரி கலர் ஆகிடும். அதையும் நான் காட்டுறேன் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட்லாம் இவ்வளோ ஜாமுனா விளக்கணும் அப்படின்னு தோணும். ஆமாம்மா பூஜை ஜாமான் விளக்குறதுனாலே அது கஷ்டமாக தெரியுதுடா. ஆனால் நீ இவ்வளோ ஈஸியாக எவ்வளோ அழகாக விளக்கியிருக்க. அது நீ இப்போ உட்காந்து வேகத்துக்கு விளக்கிருக்கிய. இப்போ தான் நான் வெளில வந்துட்டு நான் போனேன். 1 மணி நேரம் ஆகும். நான் முன்னெல்லாம் விளக்க செங்கல் மாட்டை சொல்லுவாங்களே செங்கல், அதெல்லாம் பவுடர் பண்ணி அப்பெல்லாம் தெரியல இப்படி தான் விளக்கணும்னு. இது வந்து தொடச்சி வச்சாதாக்க பழிச்சு. சூப்பராக இருக்குமா? அதுதான்டா. ஓ அந்த துடைக்கலைன்னா அந்த புள்ளி விழுந்துருது. உடனே தொடச்சி வச்சுட்டேன்னா நல்லா இருக்குது. இந்த விளக்கெல்லாம் கண்ணக்கரைன்னு இருந்துச்சு. அதுதான்டா எனக்கு அதிசயமாக இருக்குது. அப்படியே பளபளன்னு வச்சுருக்கடா. கண்ணக்கரைன்னு அப்படியே புது விளக்கு மாதிரியே இருக்குமா? விளக்கவே எனக்கே தோணாது. நீங்களே கீழே பாருங்க, இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது. தட்டெல்லாம் பாருங்க. அந்த விளக்காமல் இருக்கிற பாத்திரத்துக்கும் இதெல்லாம் விளக்கி அந்த கலர் கொண்டு வந்துடுறேன். ஒரு செகண்ட் தான், ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம தொடக்கலன்னு வச்சுங்களேன் இந்த கலர்ல ஆயிடும். அந்த உள்ளுக்குள்ள அந்த புள்ளி அப்படியே அந்த ஈரத்துக்கும் அதுக்கும் அப்படியே ஒரு மாதிரி கலர் அப்படி ஆயிடுது. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க. இப்படி ஆயிட்டோம். வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவார், நீ பூஜை ஜாமான் விளக்கலாம் ஆயிக்கல. இப்ப சொல்ல முடியுமா? அதுதானே. அதான் இவ்வளவு பளபளன்னு ஆக்கிட்டே ஃபர்ஸ்ட்ல சொல்லுவார். அப்படியே சொல்லுவாருக்கா, வீடியோ காண்டி நான் சொல்லல, உண்மையாவே சொல்லுவார். இப்ப பாருங்க. அதுதான் அப்பனா நம்மளுக்கு தெரியல இதெல்லாம் போட்டு விளக்கணும்னு இல்லையா? இருக்கும்க்கா, எவ்வளவுதான் விளக்குனாலும் இது அப்படியே கருப்பாவே ஆயிடுது. இந்த கலர்ல இருக்கும். ஆமா இப்போ விளக்கி அந்த அளவுக்கு வச்சிருக்க. ஒரு கை சும்மா லேசா தான், ரொம்பலாம் தேய்க்க மாட்டேன். உன் வீட்டுக்காரே இது புதுசான்னு கேட்குற அளவுக்குள்ள வச்சிருக்க. கேட்பாரு கண்டிப்பா. புதுசான்னு கேட்குறாரோ இல்லையோ, ஆனால் டவுட்ல கேட்டுருவாரு நீ தான் விளக்குனியான்னு. அதான் நல்லா இருக்குமா? இதெல்லாம் வந்து எங்க மாமியாரோட விளக்கு. அதுவே விளக்கி நீ இந்த அளவுக்கு சுத்தமா வச்சிருக்கிய நீ. விளக்கு பரவாயில்லையே. அது ஒரு ஞாபகமா சென்டிமெண்ட் வச்சிருக்கேன். அதுக்காக இன்னும் அவ்வளோ நாள் விளக்கவே நீ புது விளக்கு மாதிரி விளக்கி வச்சிருக்கிய. ஆமாம்மா. ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம்லாம் நீ வச்சிருக்க அந்த விளக்க. இதெல்லாம் ரொம்ப கலங்கரையா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் விளக்குன விளக்கு உனக்கு உங்கள் அம்மா செஞ்ச விளக்கு கொடுத்த விளக்கு. பாக்கி எல்லா விளக்கும் உங்கள் மாமியார் விளக்கா? மாமியாரோடது. இது மட்டும் தான் என்னோட. பிடிச்சிருந்தா சொல்லுங்க, இன்னும் நிறைய பூஜை ஜாமான் விளக்கி காட்டுறேன். முருகர் ரொம்ப தொடச்சா கோவப்படுவாருக்கா. ஏன் முருகருக்கு வலிக்குமோ? அவ்வளோதான் கிட்ட கட்டுறேன். பொண்ணு விளக்கி சுத்தம் பண்ணி எவ்வளோ அழகாக புது பாத்திரம் மாதிரி வச்சுருக்கு. நீங்களும் இதெல்லாம் போட்டு விளக்குங்க, ஈஸியாக விளக்குங்க. கஷ்டப்பட்டு என்ன மாதிரி விளக்காமல் இந்த பொண்ணு சொன்ன மாதிரி இதெல்லாம் போட்டு விளக்கி ஈஸியாக விளக்கிடுங்க. விளக்க இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நிறைய வச்சுருக்க அந்த அளவுக்கு நிறைய பொருள் இருக்கு. ஆனால் இப்போயே சும்மா இப்படியே நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்க. விநாயகர் அப்பயாவது நம்மளுக்கு வழி காட்டுறாரா? சரி கண்டிப்பாக காட்டுவார். நீ இந்த அளவுக்கு காட்டி இருக்கும்போது விநாயகருக்காக அவர் காட்ட மாட்டார் உனக்காக. கஷ்டத்தை பண்ண தானே காட்டிட்டு
கஷ்டம் வரும் போகுமா, அதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது. எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் நிறைய வீடியோவில் திருப்பி வருவோம். பாய்.